கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 27வது சங்கீதம் 1வது வசனமும் 3வது வசனமும் படிக்கலாம். 27வது சங்கீதம் 1வது வசனம் 3வது வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? 3வது வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். எனக்கு என் மேலே யுத்தத்துக்கு எழும்பினாலும் நான் அவர் மேலே இதில் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். கன்னடத்தில் படிங்க. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನೂ ಆಗಿದ್ದಾನೆ, ನಾನು ಯಾರಿಗೆ ಭಯಪಟ್ಟೇನು? ಯೆಹೋವನು ನನ್ನ ಪ್ರಾಣದ ಆಧಾರವು, ನಾನು ಯಾರಿಗೆ ಹೆದರೇನು? ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದಂಡು ಬಂದಿಳಿದರೂ ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಚತುರಂಗ ಬಲವು ಯುದ್ಧ ಸನ್ನದ್ಧವಾಗಿ ನಿಂತರೂ ಭರವಸವುಳ್ಳವನಾಗಿಯೇ ಇರುವೆನು. பார்த்தீங்களா, பரவசம் உள்ளவாகி இருவேணும் அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் தமிழில் சொல்லியிருக்கு, நான் இதில் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. எதுலனா, ஆண்டவர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறார், என் தேவன் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அதனால் நான் எதில் நம்பிக்கையாக இருப்பேன்? இந்த வெளிச்சத்தில், இந்த ஜீவனின் பலனில், என் தேவன் மேலே, என் ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். யுத்தம் வந்தாலும் சரி, ஒரு பாளையமே இறங்கினாலும் சரி, ஒரு பாளையமே, நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, இந்த முழு லேவுட்டு ஜனங்களுமே நமக்கு அகைன்ஸ்டாக வந்து நின்னாலும் சரி, நம்ம யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். தேவன் மேலே நம்பிக்கை. ஒரு ஜனங்கள் இல்லை, ஒரு ஃபேமிலி இல்லை, ஏதோ ஒரு மனுஷர் இல்லை, இந்த லேவுட்டு ஜனங்கள் எல்லாரும், இந்த முழு ஏரியாவில் இருக்கிறவங்க, இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை எதிர்த்து வந்து நின்னாலும் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் எனக்கு ஜீவனோட பலனாக இருக்கிறார். என்னுடைய ஜீவனுக்கு அவர் தான் பலனாக இருக்கிறார். வேறு யார் இந்த பூமியில் எனக்கு பலன் கிடையாது. அதனால் எனக்கு விரோதமாக யார் இப்போ கிளம்பி வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். தாவீது இந்த வார்த்தையை 2-3 இடங்களில் சொல்லுகிறார். 56வது சங்கீதம் 11வது வசனம் படிங்க. அதுலேயும் தாவீது இதே மாதிரி தான் சொல்லுவார். நான் என் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, என்ன செய்வான்? இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்ம இந்த காலை வேளையில் நம்ம வந்திருக்கிறவங்க, நான் என் ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன், நான் யாரையும் நம்பி இல்லை, என் கை பலனை நம்பி இல்லை, என் சம்பாத்தியத்தை நம்பி இல்லை, என் பணத்தை நம்பி இல்லை, என் சொந்தக்காரங்களை நம்பி இல்லை, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? தேவனை நம்பி இருக்கிறேன். இந்த காலை வேளையில் நம்ம எல்லோரும் நம்ம நிச்சயத்து கொள்ளணும், நான் யாரையும் நம்பலை ஏசப்பா, இந்த பூமியில் நான் உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறப்பா, நான் வேறு யாரை நம்பியும் வரல சாமி. இன்றைக்கி யாரை நம்பி வந்தீங்க இந்த இடத்துக்கு? யாரை நம்பி இந்த காலை வேளையில் நம்ம இந்த ஆராதனைக்கு வந்தோம்? யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறோம். வேறு யாரையும் நம்ம நம்பி வரல. இங்கே இருக்கிற யாரையும் நம்ம நம்பி வரல. எல்லாருமே மனுஷர்கள் தான். அதான் பாரு, தாவி சொல்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த மனுஷனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மனுஷர்களால் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. அதே 56வது சங்கீதம் 4வது வசனம் படிங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் என்ன செய்வான்? பார்த்தீங்களா, சங்கீதக்காரர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் தேவனை நம்பி இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? தேவனை புகழுவேன், அவரை புகழுவேன், நான் பயப்பட, அவரை உயர்த்துவேன், அவரை துதிக்கக்கூடிய துதி என்னுடைய வாயில் இருக்கிறது, அதனால் நான் பயப்பட மாட்டேன். எந்த காலத்திலும், ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எல்லா வேளையிலும் அவரை துதிப்பாரா? எல்லா வேளையிலும், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பவும் என் வாயில இருக்கும். 34:1. அப்புறம் ஏன் பயப்படணும்? இல்லையா? அப்படி இருக்கிறவங்க மனுஷனுக்கு எப்படி பயம் வரும்? ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதி, அதுவும் என்ன தெரியுமா? அதுவும் நமக்கு ஒரு பட்டயம் தான். அதை எங்கே சொல்கிறார்? அதே 149வது சங்கீதம் கடைசி வசனங்களை படிச்சிங்கன்னா, 149 படிங்க. ஆண்டவரை துதிக்கிற துதியை ஆண்டவர் நமக்கு ஒரு பட்டயமாக கொடுத்துருக்கிறாராம்.
கர்த்தரை உயர்த்தும் துதி அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். 49:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். பாத்தீங்களா, வாயில துதி இருக்கும்போது கையில் என்ன இருக்கும்? கையில் பட்டயம் இருக்கும். சாத்தானுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம கர்த்தரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்ம கையில் ஒரு பட்டயத்தை கொடுக்குறார். அதன் மூலமாக என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களை படிச்சு 149:6-7 படிச்சிங்கன்னா, நமக்கு விரோதமாக இருக்கிற ராஜாக்களை, நமக்கு விரோதமாக இருக்கிறதான வல்லமைகளை கட்ட, சங்கிலிகளால், இருப்பு சங்கிலிகளால் கட்ட, அவைகளின் மேல் அதிகாரம் செலுத்த, அவைகளின் மேல் தேவனால் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்த ஆண்டவர் அந்த துதியை கொடுத்திருக்கிறாராம். 6வது வசனம் 7வது வசனம் படிங்க. ஜாதிகளிடத்தில் பழிவாங்க, ஜனங்களை தண்டிக்க, ராஜாக்களை சங்கிலிகளால் கட்ட, மேன்மக்களை, அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்ட, அவர்களுக்காக பைபிள்ல எழுதப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு வசனங்களை அவர்கள் மேல செலுத்த, கர்த்தரை உயர்த்தும் துதி. அதுக்கு அடுத்த வசனம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்துறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறோமோ, துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் கட்டுகிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற ஜாதிகளை ஆண்டவர் பழி வாங்குகிறார். பழி வாங்குதல் என்னுடையது. ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் என்னுடையது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சைலண்டாக உட்காந்துருங்க, நான் உங்களுக்காக எழும்பி யுத்தம் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? நமக்கு விரோதமாக யாராவது பேசுனாங்கன்னா, நமக்கு அகைன்ஸ்டாக யாராவது பேசுனாங்கன்னா, நம்ம உடனே எந்திரிச்சு சண்டைக்கு போயிடுறோம், நம்ம உடனே வாய் பேசிடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு தெரியுமா? நீயே சண்டை போடுறியா, அப்போ நீ சண்டை போடு, நான் அமைதியாக உட்காந்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சைலண்ட் ஆகிடுறார். நீ சண்டை போடு, நீ கத்து, நான் அமைதியாக இருந்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அமைதியாகிடுறார். ஸோ நம்ம என்ன பண்ண, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயால இருக்குது அந்த வசனம், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் சைலண்டாக இருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் அதான சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். நீங்கள் யுத்தம் பண்ண போகிற ஆண்டவரை, நான் போய் யுத்தம் பண்ணுறேன் ஏசப்பா, நீ வராத, நீ கிளம்பி வராத, நீ சைலண்டாக இரு, என்னை நம்பிடு. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவரை துதித்து நீங்கள் அமைதியாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் அவரை நான் புகழ்ந்து பாடுவேன். 56வது சங்கீதம் 4வது வசனம், நான் அவரை புகழ்ந்து பாடுவேன், அதனால நான் பயப்பட மாட்டேன். அது துதி, ஆண்டவரை உயர்த்துகிற துதி. எத்தனை புக்கு போட்டிருக்கிறாங்க இல்லையா? 1000 துதி, 1000 துதின்னு சொல்லி 100 ப்ரைசஸ்ன்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் துதிக்க அதை சொல்ல எத்தனை நாளைக்கு படிப்பீங்க சொல்லுங்கள்? ஒரு 2 வாரத்துக்கு அதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3வது வாரம் அது நமக்கு மனப்பாடம் ஆயிரும். நம்ம போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அடுத்து எப்போவுமே சொல்லலாம். தாவீது சொல்கிறது போல், தாவீது அந்த 34 சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்கிறது போல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போவுமே வாயில இருக்கும். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுதா? நம்மளால் அப்படி சொல்ல முடியுதா? ஆண்டவரை துதிக்க முடியுதா? நம்ம அப்படி தைரியமாக சொல்ல முடியுமா? ஆண்டவரை துதிக்கிற துதி எப்போவும் என்னுடைய வாயில இருக்குது சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம வாயில் நிறைய கெட்ட வார்த்தை வருது, குடும்ப காரியங்கள் வருது, இப்போ தேவையில்லாத சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருது. இந்த வார்த்தை தான் எப்போவும் வருது. அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? எப்போவும் என்னுடைய வாயில் சண்டைக்குரிய வார்த்தை தான் வருது, எப்போவும் என் வாயில் பிரச்சனைக்குரிய வார்த்தை தான் வருதுன்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி வந்துச்சுன்னா எப்படி ஆண்டவர் இருப்பார்? எப்படி ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்க முடியும்? நமக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் மேலே எப்படி நம்ம நியாய தீர்ப்பை செலுத்த முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி அந்த வல்லமைக்கு விரோதமாக நம்மளால் பேச முடியும்? எப்படி ஆண்டவர் நமக்காக இறங்கி அந்த வல்லமையை கட்டுவார்? துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். யோபு என்ன சொல்கிறார் தெரியுமா? யோபு 29வது அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். அதில் யோபு சொல்கிறார், ஆண்டவர் அருளின தீபம் என் தலையில் மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த வெளிச்சத்தினால எனக்கு இருக்கிற இருளெல்லாம் நான் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. படிங்க யோபு 29:3 படிங்க. 9:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால்
இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. யோபுவோட டெஸ்டிமனியை பாருங்க. யோபு என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. தாவீது சொல்றார், கர்த்தரின் வெளிச்சமா இருந்தார், அவர் எனக்கு ஜீவனின் பலனா இருந்தார், ரட்சிப்பா இருந்தார், அதனால நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், மாம்சமானவனுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். இங்க யோபு சொல்றார், ஆண்டவர் அருளின தீபம் என் தலையின் மேல எரிஞ்சிச்சு. நமக்கு எரியுதா? ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் இங்க வரும்போதெல்லாம் தலையில ஒரு தீபத்தை கொளுத்தி விடுறார் இல்லையா? ஒவ்வொரு வாரம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அம்மா மூலமாக, சங்கீத பாகத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீபத்தை தலையில கொளுத்தி விடுறார். அந்த தீபம் எரியுதா? இல்லை இங்கேருந்து வீட்டுக்கு போனவனே அணைஞ்சிருதா? அது ஒரு வசனம், அது ஒரு தீபம், அது ஜுவாலித்து எரியணும் நம்ம தலையில். அது மட்டும்தான் எரியணும், அது மட்டும்தான் எரியணும். அதை தியானிக்க 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 தாய் சொல்கிற இல்லையா, நான் தியானிக்கையில் அனல் மூண்டது, தியானிக்கையில் அனல் மூண்டது. அப்படி ஆண்டவரை தியானித்து 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 நமக்குள்ளே அது அனல், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் அனல் மூடணும். அது அனலாக எழும்பணும், அது ஒரு அக்னியாக மாறணும், அது ஒரு தீபமாக எரியணும். அந்த தீபத்தினால் என்ன செய்யலாம்? யோபே சொல்கிறார், அவர் அருளின வெளிச்சத்தை, அந்த தீபம், அவர் கொடுத்த அந்த தீபம், அவருடைய தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தினால், அவர் அருளின வெளிச்சத்தினால், அந்த தீபத்திலிருந்து வந்த வெளிச்சத்தினால் எனக்கு இருந்த இருளின் பாதையை நான் கடந்து போனேன். ஆமேன், ஆமேன். நம்ம இன்னைக்கு இருளை எப்படி கடந்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு இருளின் பாதையை, ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி கடந்துக்கிட்டு இருக்கிறோம்? யாருக்கிட்டையாவது ஆறுதலான வார்த்தையை கேட்டால் யாராவது நமக்கு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா? யாராவது நம்மக்கிட்ட நல்லபடி பேசுவாங்களா? அந்த வார்த்தையை கேட்டு நம்ம போயிடலாம். அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு பலனாக இருக்கும். யாராவது நம்மளை தேற்றக்கூடியவங்க இருக்கிறாங்களா? நம்ம கண்ணீரை துடைக்கிறவங்க யாராவது இந்த பூமியில் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசினா நமக்கு இது பண்ணுவாங்களா? இல்லை இவங்ககிட்ட பேசினா நல்லா பேசுவாங்களா? இப்படி சொல்லி போய்கிட்டு இருக்கிறோமா? இல்லை ஏசப்பா, நீங்கள் என் தலையில் ஒரு தீபம் கொடுத்துருக்குறீங்க ராஜா, உங்கள் வசனம் எனக்கு ஒரு தீபமாக இருக்குது ஏசப்பா. இல்லையா? சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. பார்த்தீங்களா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. நம்மள எத்தனை பேருக்கு அப்படி வெளிச்சமாக இருக்குது வசனம்? அப்படி வசனம் வெளிச்சமாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம். நம்ம இந்த பாதையில் பயப்படவே மாட்டோம். யார் வந்தால் என்ன, மனுஷர் வந்தால் என்ன, சத்துரு வந்தால் என்ன. 119 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. கர்த்தர் என் வெளிச்சமானவர். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறார், என்னோட பேசுகிறார். நான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் எப்படி தெரியுமா? சூரியன் மறைஞ்சாலும் சரி, சந்திரன் மறைஞ்சாலும் சரி, கர்த்தர் எப்படி இருப்பாரா? நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு நித்திய காலமாய் வெளிச்சமா இருப்பார். இன்னைக்கு வெளிச்சமா இருப்பார், நாளைக்கு வெளிச்சமா இருப்பார், அடுத்த மாசமும் வெளிச்சமா இருப்பார், அடுத்த வருஷமும் வெளிச்சமா இருப்பார். நான் சாகிற வரைக்கும் என்னுடைய தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம். நம்முடைய சூரியன் இல்லாமல் போனாலும் சரி, சந்திரன் இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். படிங்க. எழும்பி பிரகாசி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஏசாயா 60:19 படிக்கிறோம். எழும்பி இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலோ, சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலோ, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமோ, ஆமென், உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சூரியன் இனிமேல் அஸ்தமிக்காது, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் மறைந்து போகாது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், அந்த சங்கீதம் நம்ம இப்போ படித்த சங்கீதத்தில் 27வது சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது முதல் வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ராஜா, நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கப்பா. சில வேளையில் இப்போ நமக்கு இஷ்டமானது ஏதாவது செய்கிறோன்னு வைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் அது கெட்ட காரியம்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பட் நான் அதை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறேன். அப்போ அம்மா கிட்ட வந்து நான் பெர்மிஷன் கேட்குறேன், நாங்கள் இப்படி ஒரு இது செய்ய போகிறோம், இப்படி ஒரு காரியம் செய்ய போகிறோம், எங்கள் பாப்பாவுக்கு உலக பிரகாரமாக ஒரு காரியம் செய்ய போகிறோம், ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, என்னையா உங்களுக்கு வசனம் தெரியாதா, நீங்களாம் இப்படி செய்யலாமா, நம்மளாம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த காரியம் எனக்கு எப்படி இருக்கும்?
எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஐயோ அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அம்மா எனக்கு பென்ஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நமக்கு அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது, கஷ்டமாக இருக்கும்போது நான் என்ன செய்யணும் தெரியுமா? நான் ஏசப்பாவை சார்ந்து கொள்ளணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. உங்கள் ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்கிற சில காரியங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, உங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னா, தன் தேவனையே அவன் சார்ந்திருக்க கடவன். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த இருட்டை, அந்த கஷ்டமான பாதையை நமக்கு ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி கொடுக்குறாரா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் நம்ம ஊழியக்காரங்க மேலே கோவப்படுறோம். இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி சொல்லணும், இவங்க ஏன் நம்மளை மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அது கஷ்டமாக வரக்கூடாது. அது அப்படி வேதனையாக வந்துச்சுன்னா நம்ம யாரை சார்ந்து கொள்ளணுமா? தேவனை சார்ந்து கொள்ளணுமா? படிங்க 50வது சங்கீதம் 10வது வசனம். அப்ப அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரா? நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறாராம். அவங்க சொல்ற வார்த்தை நமக்கு ஒரு இருட்டா இருக்கும், அதான் கஷ்டம். படிங்க அந்த வசனத்தை நான் விளக்கி கொடுக்குறேன். 50வது சங்கீதம் 10வது வசனம், சாரி 50வது ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம், சாரி ஏசாயா 50:10. நல்லா கவனிங்க. உங்களில் யார் எவன் கர்த்தருக்கு பயந்து? அவருடைய தாசன் யாரு? கர்த்தருடைய தாசன் யாரு? ஊழியக்காரங்க, நமக்கு இருக்கிற நடத்திப்புக்காரங்க. அவருடைய சொல்லை கேட்டு, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால். என்ன வெளிச்சம்? நான் இஷ்டப்பட்டதை, நான் நினைச்சதை செய்ய முடியல, அது ஒரு வெளிச்சம். இப்ப தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டுல நடக்கிறானோ, அது கஷ்டமாக இருக்குதா? அவங்க சொல்கிற சில காரியங்கள், ஊழியக்காரங்க சொல்கிற சில ஆலோசனைகள் நமக்கு கஷ்டமாக இருக்குதா? கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஹல்லேலூயா. அது நமக்கு கஷ்டமாக சொல்லக்கூடாது. என்னால் முடியலை ஏசாப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஆண்டவரை முழுசாக பிடிச்சிக்கிறணும். ஆண்டவரை சார்ந்து கொள்ள கடவன். இருட்டில் நடக்கிறானோ, அவங்க சொல்கிற வார்த்தை சில வேளை கஷ்டமாக இருக்குதோ, வெளிச்சம் இல்லாமல் இருக்குதோ, இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுப்பார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நம்மளே என்ன செஞ்சிடக்கூடாது? மூடி வச்சிடக்கூடாது, இல்லையா? மற்ற சுவிசேஷங்களை நம்ம படிக்கிறோம். வெளிச்சம் கொடாத படிக்க என்ன பண்ணிடாதீங்க? அதை மரக்காலால் மூடி வைக்காதீங்க. விளக்கை கொளுத்தி அதை என்ன செய்யுங்க? விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைங்க. அதை மரக்காலில் மூடி வைக்காதீங்க. மூடி வச்சா அது வெளிச்சம் கொடுக்காது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரக்கால் எதுக்கு வச்சுருந்தாங்க தெரியுமா? அந்த காலத்தில் அரிசி பருப்பு இதெல்லாம் அளக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க மரக்கால். அது ஏன் பைபிளில் தெளிவாக மரக்காலை வச்சு மூடி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கு தெரியுமா? யாரோடையும் அளவு பார்த்து, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்கள பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, இவங்கள பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, யாரையாவது ஒருத்தரை கை காமிச்சு உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் குறைக்காதீங்க. இவங்கள பாருங்கள், அவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்கள பாருங்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்களாம் ப்ரேயர் பண்ணுறதே இல்லை, அவங்க பாருங்கள் இவங்களும் ப்ரேயர் பண்ணுறதே இல்லை, இவங்களாம் நல்லா ஜெபம் பண்ணுறதே இல்லை, அவங்களாம் பரிசுத்தமாக வாழ்கிறதே இல்லை, இவங்க அப்படி அவங்க இப்படின்னு சொல்லி அந்த மரக்கால் அளவு பார்க்குது. மற்றவங்களோட தன்னை வச்சு அளவு பார்க்குது. அவங்கள விட நான் எப்படி இருக்கிறேன், இவங்கள விட நான் எப்படி இருக்கிறேன். நம்முடைய அளவு யார் சொல்லுங்கள்? நம்முடைய அளவு யார்? நம்முடைய அளவு இயேசு மாத்திரம்தான். அவரோட நம்மளை வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எப்போவுமே குறையாவே தெரியும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? அப்பா, நான் உங்கள் அளவுக்கு வரணும் ராஜா, உங்கள் அளவுக்கு நான் வளரணும் ராஜா, உங்கள் அளவுக்கு எனக்கு பரிசுத்தம் வேணும்ப்பா, உங்கள் அளவுக்கு தேவ அன்பு எனக்கு வேணும் ராஜா, உங்கள் அளவுக்கு விசுவாசம் எனக்கு வேணும்ப்பா. அப்போ நம்ம யாரோட அளவு பார்க்கணும்? பாஸ்டர்மாவோடையா, இல்லை என்னோடையா, இல்லை இங்கே இருக்கிற ஒரு பிலிவர்ஸோடையா? யாரோட நம்ம அளவு பார்க்குறோம் இன்னைக்கு? ஏசப்பாவோட அளவை பார்க்கணும். நம்ம வேறு யாரையும் பார்க்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அவங்க இவங்களோடலாம் நம்ம அளவு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நம்ம ஹையாக தான் இருப்போம். அவங்களோட நமக்கு ஹையாக தான், அளவு அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்ன வரும் தெரியுமா மனசில்? நான் இவங்களோட நல்லா ஜெபம் பண்ணுறேன்ல, நான் இவங்களோட நல்லா இருக்கிறேன்ல, போதும், இது போதும். அவங்களோட அளவு பார்க்கும்போது நம்ம அளவு பெருசாக தான் இருக்கும். ஓகே, இவங்களோட நான் நல்லா இருக்கிறேன், ஹையாக இருக்கிறேன், போதும். ஏசப்பாவோட வச்சு பார்த்தா அவர் தான் ஹையாக இருப்பார், நம்ம கம்மியாக இருப்போம். அதனால தான் சுவிசேஷங்கள் ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் பெருக வேண்டும், நான் என்ன செய்ய வேணும்? சிறுக வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் தான் நிறைய இருக்கிறார். அப்போ நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். ஆனால் அவர் அளவுக்கு நம்ம வளரணும்.
நீதியின் மேல் நீதியின் பரிசுத்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம்னு எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையின் மேல் கிருபைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. பலத்தின் மேல் பலன் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மகிமையின் மேல் மகிமை அடைய போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதுக்காகத்தான் நம்ம வெளிச்சத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யாரோடையாவது கம்பேர் பண்ணி குறைச்சிடக்கூடாது. இவங்களோட அவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வெளிச்சத்தை அடக்கிடக்கூடாது. விளக்கை ஏற்றி அதை விளக்குத்தண்டின் மேல் வையுங்கள். விளக்குத்தண்டின் மேல் வையுங்கள். விளக்குத்தண்டின் மேலே எரியட்டும். விளக்குத்தண்டின் மேலே எரியட்டும். விளக்குத்தண்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், விளக்குத்தண்டை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறார். இல்லையா? நீ மனம் திரும்பிடு, நீ இப்படியே இருந்துட்ட அப்படின்னா சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வார்னிங்கும் பண்ணுறாரு, நம்மளை எச்சரிக்கிறார். வேணாம், இப்படி பண்ணாத, இது போகக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நான் உனக்கு முன்னமே சொல்லி கொடுக்குறேன், போனீன்னா மாட்டிக்கிடுவ, இது ஒன்வே ரூட்டு, நீ போயிட்டு திரும்ப வர முடியாது அதே ட்ராக்கில் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு முன்னமே வார்னிங் பண்ணுறாரு. நம்ம என்ன செஞ்சுருவோம் தெரியுமா? சில நேரம் சிக்னல் போட்டிருப்பாங்க, ரெட் சிக்னல் போட்டிருப்பாங்க, அதை கவனிக்காமல் போகிறவங்களுக்கு தான் என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் நடக்கும். ரெட் சிக்னல் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தவங்களாம் கவனித்தவங்களாம் கரெக்டாக நின்று பிரேக் அடிச்சிருவாங்க, நின்றுவாங்க. ஆனால் அதை யாரெல்லாம் கவனிக்காமல் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணிடுறாங்களோ கரெக்டாக போய் என்ன பண்ணிடுறாங்க, எதுக்கு இருக்கிற சிக்னல் ஓப்பன் பண்ணிடுறோம், வந்து தூக்கிட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு இங்கே வரும்பொழுதெல்லாம் சிக்னல் போட்டு காட்டுறாரு. இப்போ நீ நிற்கணுமா, போகணுமா, இல்லை கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணுமா, எல்லா சிக்னலையும் ஆண்டவர் இங்கே வரும்போது நமக்கு காட்டி கொடுக்குறாரு. நம்ம சிக்னல் என்ன செய்யணும்? இங்கே வரும்போது கவனிக்கணும். அப்பா என்ன சொல்கிறீங்க ராஜா, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, நான் எப்படி தப்பு வைக்கணும், என் மேலே இருக்கிற அந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்க நான் என்ன பண்ணணும்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு திரி எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் போதும், அதை என்ன செஞ்சிடறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் ஒரு விளக்கு வச்சுருக்கிறோம், விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எரிஞ்சு 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 பிரைட்னஸ் அப்படியே கம்மியாயிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணெய் ஊற்றுவோம். ஒன்று வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். எண்ணெய் ஊற்றுவீங்க, வேறு அணைச்சிட்டு வச்சுருவோம். கரெக்டு. அணைச்சிட்டு என்ன பண்ணிடுவோம்? அந்த திரியை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பொருத்துவோம். கரெக்டாக? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? படிங்க, பைபிளில் படிங்க. அவர் மங்கி எரிகிற திரியை, லைட்டாக எரிகிற அந்த விளக்கை ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, ஃபோன் அணைக்கிறது இல்லை, எரியணும், அது இன்னும் எரியுன்னு சொல்லி அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதை க்ளீன் பண்ணுறாராம். ஏசாயா 'மங்கி எரிகிற திரியை அணையாமலும்' ரெண்டு இடத்துல இருக்குது. ஏசாயாலையும் இருக்குது, சுவிசேஷங்களையும் நம்ம படிக்கிறோம். மங்கி எரிகிற திரியை அணையாமலும் அப்படின்னு சொல்லி படிங்க. சுவிசேஷத்தில் படிங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனம். அதில் சூப்பராக எழுதியிருக்கு, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனம். கன்னடத்தில், தமிழில் ரெண்டு பாஷையிலையும் படிங்க. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்க. பாத்தீங்களா? அல்லேலூயா. கன்னடத்தில் படிங்க. ಜಜ್ಜಿದ ದಂಟನ್ನು ಮುರಿದು ಹಾಕದೆಯೂ ಹಾರಿ ಹೋಗುತ್ತಿರುವ ದೀಪವನ್ನು ನಂದಿಸದೆಯೂ ನ್ಯಾಯವನ್ನು ದಿಗ್ವಿಜಯಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿಕೊಡುವನು. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், நீங்கள் ஜெயம் எடுக்கிற வரைக்கும், நல்லா சொல்லணும்னா நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் நம்ம நியாயமாக போராடி இருந்தால் அந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம மேலே இருக்கிறதான அந்த தீபம், அவருடைய வெளிச்சத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த திரியை அவர் அணைக்க மாட்டார். எரியணும், இன்னும் எரியணும்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அவர் வரார். அதனுடைய திரி, அதில் இருக்கிறதான அந்த கருந்திரியெல்லாம் க்ளீன் பண்ணி அது இன்னும் பிரகாசமாக எரியணும். மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் அணைக்கிறது இல்லை, நம்ம அணைச்சிருவோம் டக்குன்னு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா? ஒரு ப்ரேயர் லைஃப் இல்லாமல், ஒரு பரிசுத்தம் இல்லாமல், ஒரு தேவனோடு இல்லாமல், இதெல்லாம் மங்கி எரிகிற அனுபவம். வெளிச்சம் கொடுக்க முடியல நம்மளால். நம்ம மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சபை கூடுதலுக்கு வர முடியல, ஆண்டவரை தேட முடியல, உண்மையாக ஆராதிக்க முடியல. இங்கே வாரோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் உண்மையாக கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை மனசார ஆராதிக்க முடியல.
இப்படிலாம் நமக்குள்ளே இருக்குதா? இதெல்லாம் மங்கி எறிகிற அனுபவம். வீட்டில் ப்ரேயரில் உட்காந்தாலும் ப்ரேயர் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ப்ரேயர் பண்ண முடியல. ஒரு சாப்டருக்கு மேலே பைபிள் படிக்க முடியல. இதெல்லாம் மங்கி எறிகிற அனுபவம். ஆண்டவர் என்ன செய்யறதில்ல தெரியுமா? ஃபு அப்படின்னு அணைச்சிடுறதில்ல. போ நீ இதோட போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுறது இல்லை. மங்கி எறிகிற திரியை அவர் அணையாமல், நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், நீ ஜெயம் எடுக்கணும், இந்த ப்ரேயர் மூலமாக நீ ஜெயிக்கணும், இந்த பைபிள் வார்த்தைகள் மூலமாக நீ ஜெயிக்கணும், வேதத்தை படித்து படித்து நீ ஜெயம் எடுக்கணும் சொல்லி ஆண்டவர் நம்மளை இன்னும் பிரகாசித்து எரிய நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் கர்த்தர் அருளுகிற வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். இன்னைக்கு சூரியன் இருக்கோ நாளைக்கு இருக்காது, நைட்டுக்கு இருக்காது. சந்திரன் நைட்டுக்கு இருக்கோ பகலில் இருக்காது. ஆனால் ஆண்டவர் எப்படி இருப்பார்? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் வார்த்தையில்? உன் சூரியன் அது அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது, உன்னுடைய சந்திரன் அது மறைஞ்சே போ. அதெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சூரியன் சொல்கிறது நீதியின் சூரியனாகிய இயேசுவை காட்டுது. நீதியின் சூரியனாகிய இயேசு அவர் நம்முடைய வாழ்க்கையில் அஸ்தமிக்கவே மாட்டார். அவர் எப்பவுமே இருப்பார், எந்த சூழ்நிலையிலும் இருப்பார். எங்கன கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாலும், யாருமே நம்ம கூட இல்லாமல் எல்லாரும் நம்மளை விட்டு தூர போனாலும், இந்த உலகமே நம்மளை வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலும், நம்மோடு கூட நம்முடைய இயேசு ஒருவர் எப்பவுமே நின்று கொண்டு இருப்பார். நம்முடைய சூரியன், நம்முடைய நீதியின் சூரியன், நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவர் எப்பவுமே நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்திரன் அது மறைந்து போகாது. சந்திரன் என்று சொல்லுகிறது குளிர்ச்சி, அது கிருபையை காட்டுகிறது. ஆண்டவருடைய கிருபை மாறாத கிருபை, நித்திய கிருபை. ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் மாறாத கிருபையை தாவீதுக்கு வாக்கு பண்ணினது போல நான் உனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த மாறாத கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் வார்த்தை, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த சந்திரன் நம்மளை விட்டு மறைந்து போகாது. ஆண்டவருடைய கிருபை இருக்கும். நம்ம தான் அந்த கிருபையை பற்றி கொள்ளணும். புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் அந்த கிருபையை பற்றி. ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்குது, ஏசியம் கூட இருக்கிறார் சொல்லிட்டு நான் சாதாரணமாக இருக்கக்கூடாது, நான் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நான் அலட்சியமாக இருக்கக்கூடாது, நான் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நான் தேவனை விட்டு தூரம் போய் இருக்கக்கூடாது. ஏசியம் கூட இருக்கிறார்ல, சொல்லியிருக்கிறாங்களே, சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைஞ்சு போகாது, ஆண்டவர் நித்திய காலமாக என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ ஏசியம் கூட இருப்பேன், நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அப்படி நம்ம ரூட் எடுத்து போனோம் அப்படின்னா ஆண்டவர் விலகுனது கூட நமக்கு தெரியாமல் போயிடும். அப்படி ஒரு டேஞ்சரான ஒரு அனுபவமும் இருக்குது. ஆண்டவர் நம்ம விட்டு விலகுனது கூட நமக்கு தெரியாது. சிம்சோன், அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டார், அவனுக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அவன் என்ன நினச்சா தெரியுமா? நான் எந்திரிச்சு போயிடுவேன், நான் ஈஸியாக எந்திரிச்சு போயிடுவேன், என் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், அவர் இப்போ நான் நினச்சா இறங்குவார், இப்போ நான் சத்துருக்களை கொன்றுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன இல்லை, ஆவியானவர் இல்லை அவன் மேலே. எவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ கஷ்டமான ஒரு நேரம். ஏசியம் கூட இருக்கிறார், ஆண்டவர் கிருபை என் மேலே இருக்குது. இப்படியே சொல்லி போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஏசப்பா என் கூட இருக்கிறார், நான் தாண்டி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்பொழுது, ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண முடியும்? எங்கே போய் நிற்க முடியும்? எங்கேயும் போய் நிற்க முடியாது. இது ஒன் வே ட்ராக், திரும்ப யூட்டர்ன் கூட போட முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நின்றோம். ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலவரம், யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலவரம். இப்படிலாம் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ரட்சிக்கக்கூடாத பராக்கிரமசாலியை போல இருப்பீர். பராக்கிரமசாலி, ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? ரட்சிக்க மாட்டாராம். அப்படி எங்களுக்கு இருப்பீரா பேசப்பா அப்படின்னு கேட்குறாரு எரேமியா தீர்க்கதரிசி. அவருடைய வசனங்களில் ஒரு வார்த்தை அப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் எங்களை ரட்சிக்கிறார். எரேமியா 14வது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் எங்களை ரட்சிக்கிறவரே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, எங்களை ரட்சிக்க மாட்டாத ஒரு பராக்கிரமசாலியா நீர் இருந்துருவீராப்பா, எங்களை ரட்சிக்காம போயிருவீங்களா ராஜா அப்படின்னு கேட்கிறார். படிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதனுடைய ரட்சகரே, தேசத்தில் ஒரு பரதேசியை போல இருந்துருவீராப்பா, ராத்தங்க இறங்குகிற ஒரு வழிபோக்கனை போல இருந்துட்டு போயிருவீரோ இருப்பீரோ. அடுத்த வசனம், விடாய்த்து போன புருஷனை போல எங்களுக்கு இருப்பீரா. பாத்தீங்களா? ரட்சிக்க கூடாத ஒரு பராக்கிரமசாலியை போல நீர் எங்களுக்கு இருப்பீரா. கர்த்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம்
எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறது. எங்களை விட்டு போகாதிரு. அப்பா எங்களை விட்டு போகாதீங்க ராஜா. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். அப்பா நீர் இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதின் இரட்சகரே. அப்பா நீர் இந்த தேசத்தில் எங்களுக்கு ஒரு பரதேசிய போல இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு சிநேகிதனை போல இருக்கணும், ஒரு நண்பனை போல இருக்கணும், நம்ம வீட்டில் ஒருத்தரை போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். பரதேசிய போலவா இருக்கணும் ஆண்டவர் நமக்கு. இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பரதேசிய போல ஆயிட்டார். ஆண்டவர் ஒரு பரதேசிய போல அவங்களுக்கு இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க? என்றைக்கோ ஒரு நாள் தான் ஆண்டவரை பார்க்க வராங்க. அவர் ஒரு பரதேசி தானே, எப்போ பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பரதேசியை போல் ஆயிட்டார். அடுத்து அதே வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. அவர் வழிபோக்கனை போல. வழிபோக்கன்னு என்ன சொல்லுங்கள்? இந்த மூட்டையை தூக்கிட்டு ஒரு தாத்தா அப்படியே போவார் பார்த்தீங்களா? அவர் அப்படி போவார், அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு மூட்டை எடுத்துகிட்டு போய் அந்த கோயில் மேலே உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே லேஅவுட் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருப்பார். அவர் ஒரு இடத்துல தங்க மாட்டார். ஏசப்பா நமக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில்? ஏசப்பா ஒரு வழி போக்கனை போல, வழியில் போகிற ஒரு பெரியவர் போல், ஒரு தாத்தாவை போல் அப்படியே இருந்தாருன்னா ஏசப்பா இருந்தானே நமக்கு எப்படி இருக்கும்? இருப்பாரா? அப்படி இருப்பாரா ஆண்டவர் நமக்கு? ஆண்டவர் நமக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எரேமியா எவ்வளவு பாரத்தோடு அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். பைபிளில் நமக்கு ஜெபமே பண்ண தெரியலனாலும் பைபிளில் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். அதுலேயே எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கிற எல்லாமே எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு. ஆண்டவரே நீர் ஒரு விடாய்த்து போன புருஷனை போல. விடாய்த்து போன புருஷனை என்ன தெரியுமா? ஒரு 100 மீட்டர் விடுங்க, 100 மீட்டர் ஓடினாலும் அவ்வளோ நமக்கு இழப்பு வராது, அவ்வளோ தாகம் எடுக்காது, அவ்வளோ விடாய்த்து போன ஒரு அனுபவம் வராது. ஒரு நல்லா ஒரு 500 மீட்டர் ஒரு 600 மீட்டர் ரன்னிங்கில் ஓடி வந்தவங்களை போயிட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்க என்ன நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க? நானே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓடி வரேன், எவ்வளோ மூச்சு வாங்குறேன், என்னை போய் நீ நல்லா இருக்கிறிய கேட்குறிய? அப்போ அவரால் என்ன செய்ய முடியுமா? 500 மீட்டர் ஓடி டக்குன்னு ஓடி வந்தவர்கிட்ட நீங்கள் டக்குன்னு ஒரு மூடையை தூக்கி அவர் முதுகில் வச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அவருக்கு அவ்வளோ பலன் இருக்குமா? ஒரு 50 கேஜி தூக்கிறதுக்கு அவர் பலன் இருக்குமா? இருக்காது. விடாய்த்து போன ஒரு புருஷன். ஆண்டவர் நமக்கு அப்படியா இருக்கிறார்? அப்படி விடாய்த்து போன புருஷனாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கிறோம். ஒரு விடாய்த்து போன புருஷனாக நம்ம ஆண்டவர் வச்சுருக்கிறோம். அடுத்து சொல்கிறார் பாருங்க, ரட்சிக்கக்கூடாத ஒரு பராக்கிரமசாலி. நல்ல பராக்கிரமசாலி, ஆனால் என்ன செய்ய மாட்டாராம்? ரட்சிக்க மாட்டாராம். கீழே விழுந்தா தூக்கி கூட விட மாட்டார். ஏன் ஆண்டவர் நமக்கு அப்படி இருக்க வேண்டும்? அதனால தான் இப்படியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு இருந்துடாதீங்க ராஜான்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுறார். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர் அப்பா, நீர் உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர் ஆண்டவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, எங்களை விட்டு போகாதீங்கப்பா. அதான் அவருடைய ப்ரேயர். நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்குறோம்? எப்படி ஆண்டவரை பிடிக்கிறோம்? இனிமே பிடிங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிங்க, உறுதியாக பிடிங்க. பிரச்சனை போராட்டத்தெல்லாம் பார்த்து உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் காலத்துக்கும். என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவர் எனக்கு கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு சூரியன் இயேசு கிறிஸ்து, அவர் என்னுடைய வாழ்க்கையில் அஸ்தமிக்கவே மாட்டார். சந்திரன் கிருபை என்னை விட்டு விலகியே போகாது. என் தேவன் நித்திய வெளிச்சமா. நித்திய வெளிச்சம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் மரித்த பிற்பாடும் பரலோகத்தில் அந்த வெளிச்சத்தில் ஆண்டவருக்கு முன்னால், சிங்காசனத்துக்கு முன்னால், பரலோகத்தில் ஏசப்பாவுக்கு முன்னால் அவருடைய வெளிச்சத்தில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பாருங்க ஆண்டவர் நமக்கு எப்படி வெளிச்சமாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 23வது வசனத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அங்கே வெளிச்சமாக இருக்கிறார். அங்கே சூரியனும் கிடையாது, அங்கே சந்திரனும் கிடையாது. ஆண்டவருடைய மகிமை அங்கே பிரகாசிக்கும். ஆட்டுக்குட்டியானவரே பரலோகத்தில் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் எல்லாரும் அவருடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். படிங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அவருடைய வெளிச்சத்தில் நடப்பா. 23, 24 படிங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் 23 படிங்க. நரகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நீங்களும் நானும் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இங்கேயே ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்க முடியல அப்படின்னா இனி நம்ம எங்கே போய் பரலோகத்தில் போய் வெளிச்சத்தில் நடக்க போகிறோம்? இல்லையா? இந்த பூமியிலேயே ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வெளிச்சத்தில் நம்மளால் நடக்கிறதுக்கு முடியாமல் போச்சு அப்படின்னா பரலோகத்தில் நித்தியத்தில் கண்ணை மூடின பிற்பாடு ஆண்டவருக்கு முன்னால் அந்த வெளிச்சத்தில் நம்ம எப்படி நடக்க போகிறோம்? அதுக்கு மாதிரியாக தான் இந்த வாழ்க்கை. பரலோகத்துக்கு மாதிரியான ஒப்பான ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் மகிமைப்படுத்துவார். நித்தியத்தில் நம்மளை மகிமையாக வச்சிருப்பார்.
அப்போ இந்த பூமிக்குரிய ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எதுக்கு ஒத்தவைகள்? பரலோகத்துக்கு ஒத்தவைகள், பரலோகத்துக்கு நிழலாக இருக்குது. அப்போ இந்த பூமியிலேயே ஆண்டோடைய வெளிச்சத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும். கர்த்தர் என் வெளிச்சமானவர், அவர் எனக்கு இரட்சிப்பானவர், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என் தேவன் எனக்கு இரட்சிப்பாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அந்த வெளிச்சம் நம்ம மேலே பட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு வெளிச்சமாக மாறணும். மத்திய 5வது இதை படிக்கிறோம் இல்லையா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நானே இருட்டாக இருந்தா, நானே இருட்டாகவும் இருளாகவும் இருந்தால் நான் யாருக்கு போய் வெளிச்சமாக இருக்க முடியும்? நான் யாரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும்? கர்த்தர் என் வெளிச்சமானவர், என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இப்படிலாம் சொல்லி நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ப்ரேயர் பண்ணி இன்னும் அதிகமாக ஆண்டவரோட நெருங்கி, நமக்கு விரோதமாக ஒரு பாளையம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அப்பா நீர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீ, நீர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீ, நீர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீ சொல்லி 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 இருளையும் நம்ம வெளிச்சமாக மாற்றிடணும். இருக்கிற இருளை இன்னும் கார் இருளாக மாற்றிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு போராட்டம் வந்ததுன்னா உடனே உட்காந்து அழுது, உடனே புலம்பி, நடக்காததெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கற்பனை பண்ணி, நான் ஒரு நாள் இங்கே இருக்கும் பொழுது, இங்கே ஹாஸ்டலில் ஒரு நாள் நான் இங்கே சாயந்தர நேரத்தில் இருக்கும் பொழுது நான் என் வீட்டுக்காரமாக இருந்தோம். அப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, சிங்கில் பைப்பு தண்ணி திறந்து விட்டு வந்துட்டோம். சிங்கில் தண்ணியை திறந்து விட்டு வந்துட்டோம். அங்கே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் தண்ணியெல்லாம் நிறைஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் மிதந்து அப்படியே தண்ணி டோர் வழியாக வெளியே போய்கிட்டு இருக்குது, சீக்கிரம் ஓடி வாங்க ஃபோன் பண்ணிட்டான். அங்கே என்னவோ தண்ணி நிறைஞ்சு ஒரு பக்கமாக சின்னதாக வெளியே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவனும் அப்படி தான் சொல்லியிருக்கலாம். எங்கள் வீட்டுக்காரம்மா கிளப்புனாங்க பாருங்கள், இங்கே வந்து ஐயோயோயோயோ எங்கள் வீடு மிதக்குது, எங்கள் வீட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாம் மிதக்குது, எல்லாம் போகுது, தண்ணி நிறைஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் 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 அடிச்சுக்கிறேன்? நான் அவங்கள குறை சொல்லலை. அவங்களுடைய அந்த ஒரு பதட்டம் அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் தான் நம்ம போல்டாக இருக்கணும். பிரச்சனை வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது அப்போ தான் நீ யாருன்னு தெரியும். அப்போ அந்த நேரத்தில் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு, அதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சார். நடந்துட்டு போகுது, எவ்வளோ பிரச்சனையாக இருக்க போகுது, கழுத்தா கட் பண்ணிட போகிறாங்க, போகுது, எல்லாம் மிதந்துட்டு போட்டுமே, வீடே முங்கட்டும், அந்த ஜாமான்லாம் வாங்க முடியாதா? திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாதா? அது அழிஞ்சு போகிறது தானே, நாசமாக போகிறது தானே, போயிட்டு போகுது. ஏன் நமக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வசனத்தை கேட்கும் பொழுதோ, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதோ, இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் வெளியில் போய் அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் அதை எதிர்த்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா தைரியம், அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு பலன் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பலன், அதுதான் சக்தி, அதுதான் பலன், அதுதான் ஆண்டவரோட இருக்கிறதுக்கு நம்பிக்கை. அந்த இடத்துல கூனி குறுகி ஓடி போய் ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, கைகாலெலாம் நடுங்கி, வேர்த்து விறுவிறுத்து, சொட்டிங் ஆகி, பிபி ரைஸ் ஆகி, சுகர் வந்து, ஐயோ தலை சுற்றி ஓரமாக உட்காந்து ஐயோ ஐயோ ஏசப்பா 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 நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. நம்ம ஹாஸ்டல்லே நிறைய பேர் சில நேரம் என்ன ஆயிரும், கடை ஆனாங்கன்னா சோத்திர சோழி முடிஞ்சு போச்சு. எப்போவும் நம்ம பதறக்கூடாதுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க எந்த காலத்தை கொண்டும் பதற மாட்டாங்க. எவ்வளோ பெரிய காரியம் நடக்கட்டும், பதறாமல் அமைதியாக உட்காந்துருந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா இந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கங்க ராஜான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் அவங்க நெருங்குவாங்க. நான் எத்தனையோ பேரை பாசஸ்மாரை பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய பிரச்சனைகள் மத்தியில் அவங்க சோர்ந்து போனதே கிடையாது, அவங்க அப்படியே இடறி போனதே கிடையாது. அப்படி வெளியே போயிருந்தால் இன்றைக்கி டிபிஎம் சவாலாக இருந்திருக்காது. 1970 டிபிஎம்மில் பயங்கரமான பிரச்சனை நடந்திருக்குது. இந்த மேரேஜ் விஷயத்துக்காக ஏன் நம்ம மேரேஜ் பண்ணாமல் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை வந்து ஒரு சீப் பாஸ்டரே ஊழியத்தை விட்டு வெளியே போனார். அதில் ஒரு சீப் பாஸ்டர் ஊழியத்தை விட்டு வெளியே போனாங்க. அப்படி ஒரு பிரச்சனைலாம் நடந்திருக்குது. அப்போ அந்த நேரத்தில் கூட என்ன ஆகலை, சபை என்ன ஆகலை, உடஞ்சி போகலை. காரணம் என்ன? நிறுத்தினவர் தேவன். அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த சபையை ஆரம்பிச்சிருக்கிறவர் அவர் தான். அம்மா கிடையாது, நான் கிடையாது, யார் தான்? அவர் தான். இன்னும் 30 வருஷம் போனாலும் இங்கே யார் இருப்பா? இங்கே ஒரு ஊழியக்காரர் இருப்பார். இந்த சபையை நடத்துவார். இந்த சபை மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை இடங்கள் ஆண்டவர் நமக்கு பிரான்ச் கொடுப்பார். எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவார். இது கர்த்தருடைய சபையாக இருந்தால் ஆண்டவர் நடத்துவார். எந்த காரியத்தை கொண்டும் ஆண்டவர் அசைஞ்சு போக விட மாட்டார் இல்லையா? ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை, இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன்.
இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம். இந்த வசனங்களை உறுதியா பிடிச்சுக்கிறோம். அப்பா, இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என்னை கொண்டு, எங்களுடைய ஜனங்களை கொண்டு இந்த சபையை கட்டுவேன் என்று சொன்னீரப்பா. எங்களை ஒரு ஸ்திரமான கல்லா ஊனுங்க ராஜா. நம்ம உள்ள வரும்போது அப்படித்தான் நினைக்கணும். நம்ம ஒரு சபைக்குள்ளே வரும்போது, அதுக்குள்ளே இணையும் பொழுது, அப்பா இதில் நான் ஒரு திடமான கல்லாக இருக்கணும் ராஜா, ஒரு ஸ்திரமான கல்லாக இருக்கணும் அப்பா. எந்த சூழ்நிலையிலையும், எந்த பிரச்சனையிலையும் நான் அசைஞ்சு போகக்கூடாது ராஜா. யாருக்கு இணைஞ்சு போகக்கூடாது. உங்களை விட்டு நான் பின்வாங்கக்கூடாது. உண்மை விட்டு நான் தூரம் போகக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சாமி, நான் எதிர்த்து நிற்கணும் ராஜா. உமக்காக சத்தியத்தில் நிற்கணும் அப்பா. கிருபை தாங்க ராஜா. இப்படிலாம் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கொண்டு கட்டுவார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டுவார், ஆண்டவர் கட்டுவார். நான் ஒரு ஸ்திரமான கல்லாக இருந்தால், நான் ஒரு திடமான கல்லாக இருந்தால், ஆண்டவருடைய வெளிச்சம் என் மேல படும். ஆண்டவருடைய வெளிச்சம் என் மேல படும். என் மூலமாக ஆண்டவர் ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். உங்கள் மூலமாக ஆண்டவர் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பார். அவங்க இந்த வெளிச்சத்தில் நடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். சரி, இந்த பகுதியிலெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த வேத வசனங்களின்படியே உங்களையும் நடத்த வேண்டும், என்னையும் நடத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருந்து கர்த்தர் நம்ம கடந்து போகிற எல்லா இருளின் பாதைகளையும், இருளின் சக்திகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். கர்த்தர் இந்த வேத வசனங்களின்படி நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.